அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்று பார்க்கும்போது, ஏற்கனவே தைரிய ஸ்தானத்தில் நுழைந்த செவ்வாய் கடந்த சில மாதங்களுக்கு முன் நீச்சம் பெற்று அங்கு வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் நுழைகிறாருங்க. முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைவது பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் மற்றொரு இடத்தில் நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே பகை மற்றும் நட்பு என இரண்டும் ஒரு சேர இணைவதால் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையிலும் சமகிரகமாகவும் ராசிக்கு சற்று சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சகாயஸ்தானம் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில்தான் நுழைகிறார். எனவே அதிரடியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் சகாயஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையான சகாயங்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு வந்த மந்தமான நிலை விலகி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் ராசிக்கு சப்தமாதிபதி என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சகாயஸ்தானத்தில் வெற்றிக்கு உரித்தான 3இல் நுழைவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் உண்டு. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் விளையாட்டுத்துறை விவசாயத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்வித காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதேபோன்று சனி பகவானின் பார்வையாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு தவிர்த்து சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று சொல்லிவிட முடியும். அவ்வளவு வலிமை வாய்ந்த செவ்வாய் தனது பார்வையை 4ஆம் பார்வையை ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் பதிக்கிறார்.
7ஆம் பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. 8ஆம் பார்வையை தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் பதிக்கிறார். இப்படி செவ்வாயின் பார்வை மிக வலுவாக 6, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் சுகஸ்தான பார்வை ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் பதிகிறது. 6ஆம் இடம் என்பது ஆரோக்கிய தொல்லைகளை உறுதியாக விளக்கும், கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்கும், மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது தற்போது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் யோகஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே செவ்வாயிடம் இருந்து சந்திக்க முடியும். எனவே கடன் சார்ந்த நெருக்கடிகள், மன வருத்தம், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வந்தல் போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் அற்புதமான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திக்க முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக காரிய வெற்றி துளியளவும் சந்தேகமில்லாமல் கிடைக்கும். சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பார்வையை பாக்கியஸ்தானமாகிய 9இல் பதிப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்குங்க. கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் அதிரடியான வளர்ச்சியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல வழிகளில் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை நிச்சயமாக தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அஷ்டம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பதிக்கிறாருங்க செவ்வாய். எனவே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் விலகி தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு உத்தியோகம் சார்ந்த பணிகளில், தொழில் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் வளர்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித காரிய தடையும் இன்றி உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.